அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம்கேவில் தலைமை சார்ந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எடப்பாடிக்கு ஆல்டர்னேட்டா வைக்கிற பேர் அப்படின்னா செங்கோட்டையன். இதுக்கே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 4 வருஷம் ஒரு டீசெண்டான ஆட்சி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்சியே நடத்த முடியுமா, ஆட்சியே கவிழ்ந்துரும் அப்படிங்கிற ஒரு த்ரெட்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி ஒரு 4 வருஷம் ஒரு நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி அதுக்கப்புறம் இரட்டை இலை சின்னத்துக்கு பிரச்சனை, பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிறது பிரச்சனை, இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா அப்படின்னு பிரச்சனை, கட்சிக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருந்தாலுமே லீகலா ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு ஏடிஎம்கே வந்து இது வரைக்கும் எடப்பாடி தலைமையில வந்து கட்டுக்கோப்பா தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக்கா பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி சம்பந்தமா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் சம்பந்தமா ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. ஸோ 2 பேருக்கும் எதிரெது முறையில 2 பேரும் நிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சசிகலா சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த டைம்ல அடுத்த சிஎம் செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் அதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம்மா வந்தாங்க. ஸோ அப்போ அந்த பிரச்சனை இருந்தது சாதாரண விஷயம். ஏன்னா சசிகலா இங்க வந்து சிஎம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க யார் அடுத்த சிஎம் அப்படிங்கிற இடத்துக்கு. ஸோ அதுல ஃபைட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வராரு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் 4 வருஷம் ஒரு ஆட்சி கொடுத்துட்டு ஒரு டீசென்டான ஆட்சி கொடுத்துட்டு கட்சியை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருந்தும் கூட இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷனா கட்சியை ஒட்டுமொத்த கட்சியும் சொல்ற பேர் அப்படின்னா செங்கோட்டையன் தான். ஏன் இந்த செங்கோட்டையனை ஏடிஎம்கே வந்து இந்த அளவுக்கு நம்புறாங்க, இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். செங்கோட்டையன் முதல்ல எந்த தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்படின்னா 1977 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்கல்ல, அதுதான் செங்கோட்டையனுக்கு முதல் தேர்தல். ஜஸ்ட் 29 வயசுல எம்எல்ஏவா ஆகுறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி வரைக்கும் செங்கோட்டையன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு எம்எல்ஏ தான். பட் எங்க அவருடைய லைஃபே மாறுது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஜா அணி ஜே அணி அப்படின்னு 2ஆ ஏடிஎம்கே பிரியுது. ஒரு பக்கம் சேவல், இன்னொரு பக்கம் இரட்டை புறா அப்படின்னு பிரிஞ்சு நிக்கிறப்போ ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஒரு முழு நம்பிக்கையை கொடுத்து நான் ஜே அணிக்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவோட ஒரு பெரிய நம்பிக்கையை வாங்குறாரு செங்கோட்டையன். அதுக்கப்புறம் 1991ல ஏடிஎம்கே ஆட்சி வருது. ஸோ அந்த கஷ்டமான சூழல்ல ஜெயலலிதா வந்து கட்சியை கைப்பற்ற முடியுமா, இல்லை என்ன நடக்கும், கட்சி அதாவது ஜெயலலிதா அந்த கட்சிக்கு தலைமை ஏற்க முடியுமா அப்படின்னு பெரிய பிரச்சனை. கண்ணா புண்ணான்னு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஏடிஎம்கே இருந்த டைம்ல கூட ஜெயலலிதாவுக்கு ஆதரவா நின்னார்ல செங்கோட்டையன். ஸோ அதுக்காகவே ஜெயலலிதா என்ன பண்றாங்க அப்படின்னா 1991 ஏடிஎம்கே ஆட்சியில அந்த மினிஸ்ட்ரியில போக்குவரத்து துறை அமைச்சராக்குறாங்க இந்த செங்கோட்டையனை. ஸோ பெரிய நம்பிக்கைக்குரிய ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக மாறுறாரு இந்த செங்கோட்டையன். பட் 1996ல ஏடிஎம்கே கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் தோத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 4 தொகுதி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா தொகுதியிலும் தோக்குறப்போ இந்த செங்கோட்டையனும் தோத்து போறாரு. இது வரைக்கும் செங்கோட்டையன் வந்து 10 முறை இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட்டிருக்காரு. பட் அதுல ஒரே ஒரு முறை தான் தோத்து போயிருக்காரு. அது இந்த 1996ல நடந்த அந்த எலெக்ஷன்ல. ஸோ 1996 அந்த அசம்பிளிக்குள்ள அவர் இல்லை. பட் அடுத்து 2001 தேர்தல் அப்படிங்கிறது வருது. அந்த தேர்தலில் இந்த செங்கோட்டையன் நிற்க முடியாம போகுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த 91 to 96 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாங்கல்ல, ஸோ அதுல வந்து இவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கான தண்டனையா 2000ல ஜெயிலுக்கு போறாங்க. திரும்ப வெளியில வர்றது அப்படிங்கிறது 2 வருஷம் உள்ள இருந்துட்டு 2002ல தான் வெளில வராங்க. ஸோ 2001 இங்க அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ அவங்க ஜெயிலில் இருந்ததுனால அந்த எலெக்ஷன்லயும் இவங்க வந்து போட்டி போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் 2006 பார்த்தோம் அப்படின்னா திரும்ப டிஎம்கே வந்து ஆட்சி வருது. 2001ல ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. பட் செங்கோட்டையன் வந்து எலெக்ஷன்ல நிக்கல. பட் 2006 திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வருது. ஸோ அங்க ஏடிஎம்கேவுக்கு அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 1991ல இருந்து 96 வரைக்கும் ஏடிஎம்கேவில் ஒரு முக்கியமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலெக்ஷன்ல தோத்து போறாங்க, அடுத்த எலெக்ஷன் நடக்கிறப்போ ஜெயிலில் இருக்காங்க, அடுத்த எலெக்ஷன் இப்போ டிஎம்கே வந்து ரூலிங்க்கு வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ 15 வருஷம் அந்த மினிஸ்ட்ரி போஸ்ட் அப்படிங்கிறது இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதாவுக்கும் இடையில ஒரு கேப் அப்படிங்கிறது விழுது. ஏன்னா எலெக்ஷன்ல தோக்குறாங்க, எலெக்ஷன்ல நிக்க முடியல அப்படிங்கிற டைம்ல ஒரு கேப் விழுது. ஸோ அந்த கேப்ல ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக மாறின நபர் தான் இந்த ஓபிஎஸ். ஸோ பேக் டு 2011 வரும். திரும்ப ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத ஜெயிக்கிறாங்க. அப்போ திரும்ப ஜெயலலிதா என்னதான் இருந்தாலும் செங்கோட்டையனை மறந்துருக்க மாட்டாங்கல்ல. 2011ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியை கொடுக்குறாங்க. ஸோ 2011ல இருந்து 2012 வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ ஏன் ஒரு வருஷம் தான் இருக்காங்களா அப்படின்னா
2012 ஜெயலலிதா ஒரு அதிரடியான உத்தரவை எடுக்கிறாங்க. மினிஸ்ட்ரி போஸ்ட்ல இருந்தே இந்த செங்கோட்டையனை வெளியேற்றுறாங்க. வெறும் எம்எல்ஏவா மட்டும் மாறுறாரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் மேல தொடர்ச்சியா சில குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனாலதான் ஜெயலலிதா இவ்வளவு பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்போ இது பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளா இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடியவங்களே ரொம்ப ஷாக்கா பார்த்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஏடிஎம்கேவில் ஒரு மினிஸ்டரா இருந்தா கூட தூங்குறப்போ மினிஸ்டரா தூங்கலாம், ஆனா காலையில எழுந்திருக்கிறப்போ அவங்க மந்திரியா தான் எழுந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா இரவோடு இரவா அவங்க பதவி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமே அந்த டைம்ல இது சொல்லப்பட்டது. ஜெயலலிதா நினைச்சாங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும், செங்கோட்டையனுக்கே இப்படி நடக்குது அப்படின்னா மற்ற அமைச்சர்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் இருந்தது. ஸோ 2012க்கு அப்புறம் திரும்ப ஜெயலலிதா அவர்கள் இந்த செங்கோட்டையனை சீண்டவே கிடையாது. 2016 எலெக்ஷன்லையும் நின்று செங்கோட்டையன் ஜெயிக்கிறாங்க. அப்பொழுதுமே வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் ஜெயலலிதா செங்கோட்டையனை வச்சிருக்காங்க. ஸோ 2016 இறுதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜெயலலிதா இறந்து போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த டைம்ல தான் யாருப்பா கட்சியில ஒரு மூத்த தலைவர், ரொம்ப நாளா கட்சியில பயணிச்சவர் யாரு, ஜெயலலிதாவுக்கு நெருக்கமா இருந்தவர் யாரு, எம்ஜிஆர் ஆட்சியில யாரு பங்கு வகித்தவங்க அப்படின்லாம் பாக்குறப்போ இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிற பேருக்கு அங்க முக்கியத்துவம் கிடைக்குது. ஸோ அப்போ சசிகலா ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க சில விஷயங்கள்லாம் செஞ்சு கட்சிக்குள்ள யாரை எங்கெங்க மூவ் பண்ணுமோ அதெல்லாம் மூவ் பண்ணி அவங்க சிஎம் ஆகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் சூழல் அப்படிங்கிறது மாறுது. சசிகலா அவர்கள் சிஎம் ஆக முடியாது, ஸோ அவங்க சிறை செல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற சூழல்ல அடுத்து எல்லாரும் சொன்ன பேர் அப்படின்னா செங்கோட்டையன் தான். ஏன்னா செங்கோட்டையன் 1977 எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து கட்சியில் இருக்காரு. ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. பட் கடைசி காலகட்டத்தில் கட்சியில முக்கியத்துவம் இல்லை அப்படின்னாலும் ஜெயலலிதா செங்கோட்டையனை வெளியேற்றாம கட்சிக்குள்ளேயே தான் வச்சிருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா கட்சியை விட்டே வெளியேற்றிருக்கலாம், பட் அதை செய்யாம தான் வச்சிருந்தாங்க. ஸோ செங்கோட்டையனுக்கும் கட்சிக்கும் இடையில ஒரு நீண்ட தொடர்பு இருக்கு. ஸோ கட்சிக்காக நிறைய பாடுபட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் சசிகலாவுக்கு அடுத்தபடியா அந்த சிஎம் போஸ்ட் யாருக்கு போகும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்கு தான். பட் காலம் மாறுது. செங்கோட்டையன் அந்த சூழலில் அமைதி ஆகுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சிஎம் பதவி அப்படிங்கிறது கைமாறி போகுது. ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வராங்க. ஒரு 4 வருஷம் அந்த ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் போகுது. அப்போ ஜெயலலிதா காலகட்டத்தில் செங்கோட்டையனுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படலை அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி திரும்ப சிஎம் ஆன உடனே அவங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரா செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி ஆக்குறாங்க. ஸோ ஒரு 4 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது போயிடுச்சு. திரும்ப ஏடிஎம்கேக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது கட்சி சார்ந்த பிரச்சனை. இரட்டையில யாருக்கு வரும், ஓபிஎஸ் என்ன சொல்லுவாரு, டிடிவி என்ன பண்ணுவாரு, சசிகலா என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்படின்னு மாற்றி மாற்றி பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களாலையும் ஒரு தேர்தல் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கவே முடியல. ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலும் தோக்குறாங்க, ஒரு அசம்பிளி நடந்தாலும் தோக்குறாங்க, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தாலும் தோக்குறாங்க. அப்படிங்கிறப்போ எடப்பாடி மேலேயும் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா உருவாகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, என்னப்பா நம்ம எடப்பாடியை நம்பி அந்த போஸ்டிங்கை கொடுத்தோம், ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்த எடப்பாடியை கொண்டாந்து உட்கார வச்சோம், ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணாரு, ஆனா எந்த தேர்தலையும் ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி எல்லாருக்கும் வரும்ல. ஸோ அந்த அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி மேல இருந்தாலுமே இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு கட்சி கட்டுக்கோப்பா சரி 2026க்கு ஏடிஎம்கே ஒரு சரியா போட்டி போடுறதுக்கு ஒரு பெரிய பலத்தோட இருப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல தான் இப்போ இந்த எடப்பாடி செங்கோட்டையன் அப்படிங்கிற இந்த பேச்சு திரும்ப அடிபட்டிருக்கு. ஸோ எடப்பாடிக்கு ஆல்டர்னேட்டா செங்கோட்டையன் வரணும், செங்கோட்டையன் வந்தா மட்டும்தான் கட்சியை திரும்ப ஒன்றிணைக்க முடியும், சசிகலாவையும் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் ஒன்றிணைத்து ஒரு நபர் கட்சியை திரும்ப ஏடிஎம்கேவை ஸ்ட்ராங்கா ஆக்க முடியும் அப்படின்னா அது செங்கோட்டையனால தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு எடப்பாடி அவர்களுடைய தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, யாரும் கட்சிக்குள்ள வரவே வேணாம், நாங்க நல்லா தான் இருக்கோம், செங்கோட்டையனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில, இதுக்கு அந்த ஆரம்ப புள்ளி எங்க தொடங்குச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டத்தோட பாராட்டு விழா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட பாராட்டு விழாவில் கலந்துக்கிறாங்க. ஸோ அங்கே
எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமோ இல்லை ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமோ இல்லை, அங்கே அவங்களுடைய பேனர் அப்படிங்கிறது வைக்கப்படல. ஸோ அதற்காக செங்கோட்டையன் வந்து அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க 2 பேரோட இதுவும் இல்லை, அதனால நாங்கள் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையில ஏடிஎம்கேக்குள்ள வந்து பிரச்சனை உருவாகுது. ஸோ இனிமே இந்த பிரச்சனை அதிகமாயிடும், ஆல்ரெடி உள்ள வந்து ஒரு பிளவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சு இப்போ எடப்பாடி இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறார் செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு பக்கம், இல்ல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. எப்பொழுதுமே ஒரு கட்சி இருக்காங்க, ஒரு டெமோக்ரஸில ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போதான் இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு சின்ன மார்ஜின்ல இவங்க தோத்துருந்தா இல்ல ஒரு சின்ன மார்ஜின்ல தான் இவங்க மிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது சரியா நடக்கும். அதுவே ஒரு அப்போசிஷன் பார்ட்டியே இல்லை, இவங்களே ரொம்ப பலவீனம் அடைஞ்சு கிடக்காங்க அப்படின்னா அது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரூலிங் பார்ட்டி வந்து அவங்க நினைக்கிறத செய்வாங்க, கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க நினைக்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன தோணுதோ அந்த ஊழல் அதிகமாகும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகும், இதெல்லாம் அதிகமாகுது ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அங்க அந்த அப்போசிஷன் பார்ட்டி வந்து சரியா இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போவே ஆல்ரெடி டிஎம்கே ஆட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ வந்து ஒரு வார்த்தை பேசினாலும் ஒரு சரியான அப்போசிஷன் லீடரா வந்து இங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த சூழல்ல இதை மாதிரியும் ஒரு பிரச்சனை வரப்போ ஏடிஎம்கேக்குள்ள இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் பெருசாகி இன்னும் இது வந்து இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது இவங்க ஒரு எதிரியா டிஎம்கேவை வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான தேர்தலாக மாறிடும். இங்க ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா டிஎம்கேவுக்கு கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஈஸியா இவங்களே வழிவிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் இல்லை நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.